என் செல்ல பிள்ளையை இன்று உன் மனம் சோர்ந்து இருக்கலாம். எவ்வளவு ஜெபித்தும் மாற்றம் தெரியவில்லையே. என் பிரச்சனைக்கு எப்போது முடிவு வரும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் இன்று உன்னிடம் ஒரு வார்த்தை சொல்கிறார். கலங்காதே. நான் உனக்கு அற்புதத்தை தயார் செய்கிறேன். நீ பார்க்க முடியாத இடத்தில் கூட தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை அவர் பார்த்தார். உன் காத்திருப்பை அவர் அறிந்தார். உன் அமைதியான ஜெபங்களையும் அவர் கேட்டார். இன்று பதில் இல்லை என்பதற்காக நாளையும் பதில் இருக்காது என்று நினைக்காதே. தேவனுடைய நேரம் வரும்போது ஒரே நொடியில் அனைத்தும் மாறிவிடும். இன்று நம்பிக்கையோடு இரு. நீ இப்போது பார்க்கும் சூழ்நிலை தேவன் எழுதும் கதையின் கடைசி பக்கம் அல்ல. கதவு மூடப்பட்டதை பார்த்து உன் வாழ்க்கையும் முடிந்துவிட்டது என்று நினைக்காதே. சில நேரங்களில் தேவன் ஒரு கதவை மூடுவது அதைவிட பெரிய கதவை திறக்கத்தான். நீ இழந்த வாய்ப்புகள், தவறிப்போன உறவுகள், நிறைவேறாத கனவுகள், இவை அனைத்தும் தேவனுக்கு தெரியாதவை அல்ல. இன்று அவர் உன்னிடம் சொல்கிறார், நான் உனக்காக வழியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். இப்போது நீ காண்பது தாமதம் போல தோன்றலாம். ஆனால் தேவனின் பார்வையில் அது தயாரிப்பு காலம். காத்திருப்பது வீணல்ல, ஜெபிப்பது வீணல்ல, நம்பிக்கை வைப்பது வீணல்ல. சரியான நேரத்தில் நீ எதிர்பார்க்காத வழியில் தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை வெளிப்படுத்துவார். எனவே கலங்காதே. அவர் இன்னும் உன்னோடு இருக்கிறார். இன்று நீ கேட்கும் ஒரு கேள்வி இருக்கலாம். தேவனே, ஏன் இவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டும்? அந்த கேள்வியை தேவன் கேட்கவில்லை என்று நினைக்காதே. உன் இதயத்தின் ஒவ்வொரு வலியையும் அவர் அறிவார். நீ இரவில் அமைதியாக சிந்தித்த கண்ணீரையும் அவர் பார்த்தார். ஆனால் இன்று தேவன் சொல்கிறார், நீ காத்திருப்பது வீணாகாது. விதை மண்ணில் விழுந்த உடனே மரமாக மாறுவதில்லை. அது வளர நேரம் தேவை. அதுபோல தேவன் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கும் ஆசீர்வாதமும் சரியான நேரத்தில் வெளிப்படும். இப்போது எதுவும் நடக்கவில்லை போல தோன்றலாம். ஆனால் மறைவாக தேவன் உனக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நீ விடாமல் ஜெபி. நம்பிக்கையை இழக்காதே. கைவிட நினைக்காதே. ஏனெனில் நீ எதிர்பார்க்காத ஒரு நாளில் தேவன் உனக்காக தயார் செய்த அற்புதம் உன் கண்முன் நிற்கும். கலங்காதே. உன் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இப்போது நிற்கும் இடம் ஒரு முடிவு அல்ல, அது தேவன் உன்னை உயர்த்தப் போகும் இடத்தின் தொடக்கம். பலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சிலர் உன்னை விட்டு விலகியிருக்கலாம். சில கதவுகள் உன் முன் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் இன்று சொல்கிறார், மனம் தளராதே. நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன். உலகம் முடியாது என்று சொன்னாலும் தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். கடல் பிளக்கும். மலைகள் நகரும். மூடிய கதவுகள் திறக்கும். நீ சந்திக்கும் போராட்டம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை பலப்படுத்ததான். இன்று நீ அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் நாளை அதே இடத்தில் தேவனின் நன்மையை சாட்சியாகச் சொல்வாய். கலங்காதே. உன் வாழ்க்கையின் சிறந்த அத்தியாயம் இன்னும் வர இருக்கிறது. தேவன் தயார் செய்யும் அற்புதம் நீ நினைத்ததைவிட பெரியதாக இருக்கும். இத்தனை நாட்கள் நீ சுமந்த பாரம் யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். உன் சிரிப்பின் பின்னால் மறைந்த வலியை, உன் அமைதியின் பின்னால் இருந்த கண்ணீரை தேவன் பார்த்துக் கொண்டிருந்தார். இன்று அவர் உன்னிடம் சொல்கிறார், நான் உன்னை மறக்கவில்லை. மனிதர்கள் மறக்கலாம். வாக்குறுதிகள் மாறலாம். சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் தேவனின் அன்பு மாறாது. நீ இழந்ததைக் கண்டு வருந்துகிறாய். ஆனால் தேவன் உனக்காக வைத்திருப்பது நீ இழந்ததை விட பெரியது. இன்று காணும் இருள் நிரந்தரமல்ல, விரைவில் ஒரு புதிய விடியல் உதிக்கும். நீ சோர்ந்து போன இடத்தில் தேவன் புதிய பலனை தருவார். நீ கதறி அழுத இடத்தில் தேவன் சந்தோஷத்தின் பாடலை வைப்பார். எனவே கலங்காதே. அற்புதம் வருவதற்கு முன் தேவன் உன் இதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உன் காத்திருப்பு விரைவில் சாட்சியாக மாறும். இந்த தொடரின் ஆரம்பம் முதல் தேவன் உன்னிடம் ஒரே ஒரு வார்த்தையைத்தான் கூறி வந்தார். கலங்காதேயோ. ஏன் தெரியுமா? ஏனெனில் உன் வாழ்க்கை அவருடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ புரிந்து கொள்ள முடியாத பாதைகளிலும் அவர் உன்னை நடத்திக் கொண்டிருக்கிறார். நீ இழந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவன் வரப்போகும் ஆசீர்வாதங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். இன்று வரை நீ கண்ணீரோடு நடந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்களில் தேவனின் நன்மையை சந்தோஷத்தோடு காண்பாய்.
இன்று இந்த செய்தியை கேட்கும் உனக்கு தேவன் சொல்லும் இறுதி வார்த்தை: நம்பிக்கையை விடாதே. நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். கதவுகள் திறக்கும். வழிகள் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் நகரும். சரியான நேரத்தில் நீ ஜெபித்ததைக் காட்டிலும் பெரியதை தேவன் செய்வார். எனவே கலங்காதே. தேவன் உனக்கு அற்புதத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். உன் சாட்சி விரைவில் வெளிப்படும். ஜு. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். அவர்களின் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுங்கள். மூடிய கதவுகளைத் திறந்து அவர்களின் வாழ்க்கையில் உமது அற்புதத்தை வெளிப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.